السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أنتم حظي من الأمم وأنا حظكم من النبيين. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஏரல் சுற்றுவட்டார மற்றும் சிறுவைகுண்டம் வட்டார ஜமாத் உலமா சபையின் சார்பில் நடத்தப்படுகிற மீலாது விழா பேரணியோடு இந்த சமய நல்லிணக்க மாநாட்டிற்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய எனது ஆசிரியர் பெருந்தகை அல்லாமா நூருல்லா ஹசரத் அவர்களின் பாலிய நண்பராக தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற உலமா பெருமக்களுக்கு நல்வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அபுல் ஹசன் ஹசரத் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற இந்த ஊருடைய முக்கிய பிரமுகர்களே, இந்த விழாவை சிறப்போடு ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த பகுதியின் இந்த வட்டாரத்தை சார்ந்த உலமா பெருமக்களே, சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை தந்திருக்கிற சகோதர சமுதாயத்தை சேர்ந்த பெரியோர்களே, தொடர்ந்து இறுதியாக சிறப்புரை ஆற்ற மீளாது சமய நல்லிணக்க பேருரை ஆற்ற வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையுடைய கோடம்பாக்கம் வட்டார ஜமாத் உலமா சபையின் தலைவர் பீர் முகமது பாக்கிர் ஹசரத் அவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது இந்த சந்திப்பை ஏற்ற அருள் பாலிப்பானாக. திட்டமிட்டோ திட்டமிடாமலோ இன்று அக்டோபர் 2 எனக்கு முன்பு பேசிய எனது அருமை தம்பி, இந்த மாவட்ட ஜமாத் உலமாவின் பொருளாளர், காந்தி ஜெயந்தி தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மீலாது விழா நடைபெறுகிறது. எனவே காந்தி குறித்தும் பேச வேண்டும். ஒரு வார்த்தையோடு என் உரையை தொடங்குகிறேன். மன்னிக்கும் மனப்பான்மை அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவானது. அது எல்லாருடைய சிந்தனையிலும் ஊறி போய் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகில் மனிதன் அதிகம் நேசிக்கிற விஷயம் தான் பிறந்த மண். எங்கிருந்தாலும் இன்று சங்கமங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகத்தின் தூத்துக்குடியில் கூட சமீபத்தில் நான் பார்த்தேன், ஒரு 6 தலைமுறை சேர்ந்து 450 குடும்பங்கள் ஒரு சங்கமத்தை ஒரு குடும்பம் நடத்தியிருக்கிறது. உலகத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறுபட்ட நாடுகளை சார்ந்த 6 தலைமுறைகள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு 6 தலைமுறைகள் 450 பேர் சேர்ந்து ஒரு சங்கமம் நடத்தி இருக்கிறார்கள். எனவே எங்கிருந்தாலும் பிறந்த மண்ணை நேசிப்பது மனிதனுடைய இயல்பு என்பதை தாண்டி அதற்காக வேண்டி தான் நேசிக்கிற அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு மனிதர்கள் முற்படுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழ்ந்த மண்ணை, தான் ஏற்றுக்கொண்ட ஏக இறை கொள்கையை அந்த மக்களிடத்திலே வலியுறுத்திய பொழுது மண்ணை துறக்க நேரிட்டது. ஆனாலும் கூட இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத், நபியே நாயகமே, குர்ஆனை இறக்கி என் மீது சத்தியமாக மீண்டும் இந்த மண்ணின் மைந்தராக, மன்னராக, பேரரசராக நீங்கள் வருவீர்கள் என்ற அல்லாஹ்வின் உத்தரவுக்கு இணங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மண்ணிலிருந்து துரத்தப்பட்டார்களோ தான் வாழ்ந்து பிறந்த அந்த மண்ணிற்கு ராஜாவாக, பேரரசராக வருகிற பொழுது சராசரி மனிதராக நடந்து கொள்ளாமல் தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னித்தார்களே, இந்த மன்னிப்புக்கு நிகர் உலகத்தில் எந்த நிகழ்வும் இருந்துவிட முடியாது. இந்த மன்னிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக எந்த மனிதரும் இந்த உலகத்திலே தோன்றியதில்லை என்று காந்தி கூறிய அந்த தகவலை இந்த அவையில் சொல்லி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசப்படுகிற அவை பாக்கியம் பொருந்தியது. இந்த அவையில் பங்கெடுத்தவர்கள், இந்த அவையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து கேட்ட அனைத்து உள்ளங்களும் பாக்கியம் பெற்றவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அவருடைய ஆஸ்தான கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
நபியை புகழ்ந்து புகழ்ந்து நபியின் பரக்கத்தால் இந்த உலகத்திலே 120 ஆண்டுகள் வாழ்கிற பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் சொல்வார்கள், வஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி, நபியே நாயகமே, இந்த உலகத்தில் உங்களை விட அழகு நிறைந்த எந்த மனிதரையும் என்னுடைய கண்கள் கண்டதில்லை. அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா, உங்களை விட அழகான எந்த குழந்தையும் எந்த பெண்களும் இந்த உலகத்தில் பெற்றதில்லை. குலித்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபின், எல்லா வகையான குறைகளை விட்டும் பரிசுத்தவானாக இந்த உலகத்திலே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கஅன்னக கத் குலித்த கமா தஷா, இந்த உலகத்திலே எப்படி படைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அப்படியே அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் புகழ்வார்கள். ஒரு சமயம் இப்படியும் புகழ்ந்தார்கள், வலம்மல் இலாஹு இஸ்மன் நபி இலா இஸ்மிஹி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இலாஹ் கடவுள் என்கிற வார்த்தையை தன் பக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை தன் பக்கம் இணைத்து இப்படி சொன்னான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலம்மல் இலாஹு இஸ்மன் நபி, இறைவன் நபியின் பெயரை தன்னுடைய பெயரோடு இணைத்தான். எனவே தான் அதான் சொல்லப்படுகிற பொழுது இதா கால ஃபில் ஹம்சி, 5 நேரம் அதான் சொல்லப்படுகிற பொழுது அல் முஅத்தின் அஷ்ஹது என்று சொல்கிறார். 5 நேரமும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படுகிற பொழுது வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். எனவே இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை இலாஹ் தன்னுடைய பெயரோடு இணைத்து இந்த உலகத்திலே 5 தினங்கள் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. சொன்னார், வஷக்கலஹு மின் இஸ்மிஹி லிஇஜில்லஹு வதுல் அர்ஷி மஹ்மூதுன் வஹாதா முஹம்மதுன், அரசுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவனுடைய பெயர் மஹமூது, புகழுக்குரியவன், புகழப்படுபவன். தன் பெயரில் இருந்து தன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் முகம்மதை அல்லாஹ் பிளந்து எடுத்தான் என்று கண்மணி நாயகம் குறித்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் இப்படி கவிதை பாடுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பே அனைத்து பாக்கியங்களையும் பெற்றவர்களாக கண்மணி நாயகம் வந்தார்கள். சில தகவல்களை மட்டும் சொல்லி நான் முடிவு செய்ய ஆசைப்படுகிறேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு தினம் என்பதால் சமய நல்லிணக்கம் குறித்து சமுதாய தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். எனவே நான் நபி குறித்து சில தகவல்களை சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் பேர் அப்துல்லா. அன்றைக்கு அப்துங்கிற வார்த்தை எதோடு எல்லாம் அப்துன்னா அடிமன் அர்த்தம், எதோடு சேர்த்து இணைத்து சொல்லப்படக்கூடாதோ அதையோடு எல்லாம் சேர்த்து சொன்ன காலத்தில் நபி பிறப்பதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் பேர் அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமை. அவருடைய தாயாருடைய பெயர் ஆமினா, நிம்மதியை தருபவர் என்பது கண்மணி நாயகத்தின் தாயின் பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரசவம் பார்த்த பெண் ஷிஃபா, நோய் நிவாரணி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தவர்கள் உம்மு ஐமன். ஐமன் என்றால் வளம், அருள் என்ற பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த தாயின் பெயர் உம்மு ஐமன், பரக்கத்துக்குரியவங்க. அவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த ஆமினா அம்மாவை அடக்கம் செய்தவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்த செவிலித்தாய், அவருடைய பாட்டன அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுப்பதற்காக செவிலித்தாயை வரவழைத்து அவர்களுடைய தகவல்களை சேர்க்கிற பொழுது அங்கே வந்த ஹலீமா அம்மையார் இடத்துல நீங்கள் யார் என்று கேட்டார்கள். ஹலீமத்து சஅதியா, என் பெயர் ஹலீமா, இப்னு சஅத் என்கிற கோத்திரத்தை நான் சேர்ந்தவன், பனு சஅத் என்கிற கோத்திரத்தை சார்ந்த பெண் என்று சொன்ன பொழுது ஹலீமா என்றால் ஹில்மு, சாந்தம் என்ற அர்த்தம். சஅத் என்று சொன்னால் சீதேவித்தனம், பாக்கியம் என்ற பொருள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்கிற தாய் அவள் ஹலீமா என்றால் நாளை உலகத்தை ஆளக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாந்தமானவர்களாக அருள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு பால் கொடுத்த அந்த தாயின் பெயர் ஹலிமத்து சஅதியா. அவருக்கு பிறந்த மண் வாதல் பலதில் அமீன், அம்னுக்குரிய நிம்மதியை தருகிற அந்த மண்ணின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் மக்காவின் மீது சத்தியம் என்று சொல்கிறார். வாதல் பலதில் அமீன். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பின்பும் அவர்களோடு தொடர்புடைய அத்தனை விஷயங்களையும் அருள் நிறைந்ததாக அல்லாஹ் ஆக்கினார். எல்லா வேதங்களிலும் எல்லா இதிகாசங்களிலும், ஏன் எசுர், சாமம், அதர்வம் உள்ளிட்ட அத்தனை வேதங்களிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டது. வேதங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் அஹமது, அதிகம் அல்லாஹ்வை புகழ்பவர் என்று அர்த்தம்.
ஒரு சமயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சீடர்களுக்கு பேசுகிற பொழுது சொன்னார்கள், குர்ஆன் அந்த வார்த்தைகளை பதிவு செய்கிறது. வயது கால ஈசா இப்னு மரியம் யா பனி இஸ்ராயீல் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திக்கல் லிமா பைன யதைய மின தௌராத்தி வ முபஷ்ஷிரம் பிரசூலி யதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஹவாரியின் தோழர்களுக்கு சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், எனக்கு முன்னால் வந்த தௌராத்தை நான் உண்மைப்படுத்துவதற்காக வந்து இருக்கிறேன். எனக்கு பின்பு ஒரு ரசூல் வருவார், அவர் குறித்து சுப செய்தி சொல்வதற்காக வருகிறேன். அவருடைய பெயர் அகமது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தோழர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, உலகத்திலே அதிகம் பாக்கியம் நிறைந்தவர்கள் நீங்கள், உங்களை விட ஒரு சிறந்தவர் ஒருவர் உண்டா என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கேள்வி தப்பானது. காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து அவர்களின் காலடி பாத சுவடுகளை கலட்டுகிற வாய்ப்பு கிடைத்தால் அதன் வாழ்க்கையின் பாக்கியம் என்று கருதுவேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற தகவல்களை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு வைத்த பெயர் முஹம்மது. இந்த உலகத்திலே அதற்கு முன்பும் சரி எப்பொழுதும் அந்த பெயர் யாருக்கும் வைக்கப்படவில்லை. முகம்மது புகழுக்குரியவர் என்று பெயர் வைக்கப்பட்டார்கள். உலகத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஒவ்வொரு வக்தும் துஆ செய்கிறோம். மலக்குமார்களும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுவதற்கும் அவர்களை பார்ப்பதற்கும் ஆசைப்பட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு நீண்ட ஹதீஸ், இதெல்லாம் ஒரு துணுக்கு செய்தியா கண்மணி நாயகம் குறித்து உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு நான் தான் முதல்ல போவேன். சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கத்தின் அதிபதி யாருங்க? ரிதுவான். யாருன்னு கேட்பார். சொர்க்கத்தின் அதிபதி ரிதுவான், நீங்க யாருன்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் முஹம்மதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு சாதாரணமா இங்க ஒரு கேள்வி, சொர்க்கம்ங்கிறது ஒரு கண்ணாடி மாளிகையை போன்றது. கண்ணாடி மாளிகை இல்ல, கண்ணாடி மாளிகை தான். இந்த பக்கம் இருந்து யார் பார்த்தாலும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க. சொர்க்கத்தின் அதிபதி ரிதுவான், நீங்க யாருன்னு கேட்கிறாங்க. ஏன்னா கண்ணாடிக்கு அங்க இருந்து ஒருத்தர் பார்த்தா தெரியாதா? தெரியும். இருந்தாலும் கூட அவர் ஏன் அப்படி கேட்டாரு என்பதற்குண்டான கேள்வியை ஃபைதுல் கதீருடைய ஆசிரியர், ஜாமி சகீருடைய விரிவுரை உடைய ஃபைதுல் கதீருடைய ஆசிரியர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நீங்க யாருன்னு கேட்டா தானே நான் முஹம்மதுன்னு சொல்லுவாங்க. எனவே நபியிடத்துல பேசுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இதை நழுவ விட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சொர்க்கத்தின் அதிபதி ரிதுவான் வந்திருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தெரிந்தும் கூட நீங்க யார் என்று கேட்டு அதன் மூலமாக நபியிடத்திலிருந்து நான் முஹம்மது வந்திருக்கிறேன் என்கிற அந்த உரையாடலை, நபியோடு பேசுகிற அந்த பாக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் அப்படி கேட்டார் என்கிற வழக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, நபி குறித்து ஏராளமான தகவல்கள் ஒவ்வொரு வரலாற்று ஆய்வாளர்களும் முஹத்தீசீன்களும் இப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள். புகாரியுடைய ஒரு சரகு, இர்ஷாது சாரிங்கிற சரகு, அந்த சரகுடைய ஆசிரியர் அல்லாமா கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய மகான். ஏறத்தாழ லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீசுகளை மனனம் செய்தவர்கள். அவர்களுடைய சிந்தனையை பாருங்கள். என்னை பொறுத்த மட்டில் லைலத்துல் கத்ரை விட லைலத்துல் மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பிறந்த இரவு தான் சிறந்த இரவு என்று சொல்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃபில் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு லைலத்துல் கத்ர். அந்த லைலத்துல் கத்ரை குறித்து பேசுகிற பொழுது இமாம் கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, புகாரியுடைய விரிவுரையாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கஸ்தலானி, லட்சத்திற்கு சிறந்த ஒரு இரவு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து பாக்கியம் பொருந்திய நமக்கு தான் சிறப்பு. ஆனால் கண்மணி நாயகம் ரஹ்மத்துல் ஆலமீன் என்று இந்த உலகத்திலே தோன்றினார்களோ நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவர்கள் அருளாக படைக்கப்பட்டார்கள். எனவே லைலத்துல் கத்ரை விட லைலத்துல் மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பிறந்த இரவு சிறந்த இரவு என்று சொல்கிறார்கள். ஆக இப்படி பாக்கியம் பிறந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரிலே இங்கே மீலாது விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலக்குல் மௌத் இருக்காரு பாருங்க, அவருக்கு என்ன உத்தரவு சொல்லப்படுதோ அதை உடனே செஞ்சிருவார். யாருக்கு எப்ப ரூஹை எங்க வாங்கப்படணுமோ வாங்கிவாங்க. ஆனால் இந்த உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கேட்டு ரூஹ் வாங்கப்பட்டுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், மலக்குல் மௌத் வருகை தந்திருக்கிறார்கள், உங்களிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், என் ஹபீப்
என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார்களோ அதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிதான் அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான் என்று வருகை தந்த இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இவ்வளவு பாக்கியம் பொருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான தனித்துவங்கள், ஏராளமான சிறப்புகள் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. நபி நடந்தால் நிழல் விழாது நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்மளாம் போனால் நிழல் விழும். ஹதீஸ்ல வருது, 2 வகையான ரிவாயத்துகள் இருக்கு. சில சமயம் நபி நடந்து போனால் நிழல் விழும், சில சமயம் நடந்தால் நிழலே விழாது. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறானியத்தும் இருக்கிறது, பஷரியத்தும் இருக்கு. அவர்கள் மனிதர்கள் தானே, மனித தன்மை அவரிடத்திலே அதிகமாக வெளிப்படுகிற பொழுது நிழல் தெரியும். ஆனால் நூறானியத் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பொழுது அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள், எங்கும் ஒளிமயம் காணப்பட்டது. ஏன்னா அப்படிதான் துவா செஞ்சாங்க, ஜஅலனி நூரா, யா அல்லாஹ் என்னை நூறாக ஆக்கு என்று கண்மணி நாயகம் சொன்னார்கள். எப்போ அவங்க நூறாக இருக்கிறார்களோ, நூறானியத் ஒளித்தன்மை அவர்களிடத்திலே மேலோங்கி இருக்கிற பொழுது அவர்கள் சென்றால் நிழல் விழாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்துவம். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் சுத்தம். சரியத்துல ரத்தம் நஜீஸுங்க, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் சுத்தம். காரணம், அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு வாப்பா மாலிக் இப்னு சினான் உஹது யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை கவசம் தலையில் வைத்து சுக்குநூறாக நொறுக்கப்பட்டு ரத்தம் வழிந்த பொழுது மாலிக் இப்னு சினான் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அதை உரிந்து குடித்தார்கள். கண்மணி நாயகம் சொன்னார்கள், மன் மஸ்ஸ தமி தமஹு லம் துஸிபுன்னார், என் ரத்தத்தோடு யாருடைய ரத்தம் கலந்ததோ அவரை நரகம் தீண்டாது என்று சொன்னார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தனித்துவம். அது மாதிரி நம்முடைய உடல்கள்ல கொசு ஈ ஒட்டும், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில கொசும் ஈயும் உட்காராது என்று சொல்லப்படுகிறது. அது மாதிரி தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு பின்னால் நடக்கிற நிகழ்வுகள் அவர்களுக்கு காட்டப்படும். ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. ஒரு சமயம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க. தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூக்கு போயிட்டாங்க. இங்க நிறைய ஒரு சட்டத்தையும் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். மன் அதரக்க ரக்காத்த பக்கத்து அதரக்க ஸலா. ருக்கூல இருக்கும் போது நம்ம ரக்காயத்து கிடைச்சிட்டா அந்த ரக்காயத்து கிடைச்சிடும். ருக்குவை விட்டு இமாம் எந்திரிச்சிட்டாருன்னா அதுக்கு பிறகு நீங்க தக்பீர் கட்டி ருக்குக்கு போயிட்டு வந்தாலும் தனியாக ஒரு ரக்காயத்து சொல்லணும். இங்க நம்ம நிறைய பேர் கோட்டை விட்டுருவோம். வர்ற அவசரத்துல சில பேர் வலிக்கு கூட விட்டுருவாங்க. இவர் என்ன பண்ணார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரக்காயத்து கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி எங்க அவர் உள்ள வந்தாரோ அங்க இருந்து தக்பீர் கட்டி ருக்குவிலேயே வந்து சேர்ந்தார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சிட்டு இப்படி வரக்கூடாது என்பதை சொன்னார்கள் என்றால் தொழுகைக்கு பின்னால் நடக்கிற அந்த நிகழ்வுகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினால் அவருடைய கண் தூங்கும், உள்ளம் தூங்காது. ஐஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுதுட்டு 8 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுதுட்டு தூங்குனாங்க. தூங்கி எழுந்து வித்ரு தொழுதாங்க. யார் ரசூலுல்லாஹ் உலுசுலி கேட்க பொழுது சொன்னார்கள், என் கண்கள் தூங்கும், உள்ளம் தூங்காது. காரணம், இப்ப நம்ம தூங்கணும்னு சொன்னா ஒளு முறிஞ்சிடும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒளு முறியாது. ஆக இப்படி ஏராளமான தனித்துவங்களையும் சிறப்புகளையும் பெற்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இங்கே மீலாதா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பி ஷ்ரஹ் லி இறைவா என் உள்ளத்தை விசாலமாக ஆக்கு என்று துஆ கேட்டார்கள். ஆனால் நபி கேட்காமல் அலம் நஸ்ரஹ் லக சத்ரக், இறைவன் உங்களுடைய உள்ளத்தை நபியே நான் விசாலமாக ஆக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரி ரப்பி அருணி, இறைவா உன்னை எனக்கு காட்டு, நான் உன்னை பார்க்கிறேன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கோரிக்கை வைத்தார்கள். உன்னை காட்டு நான் பார்க்கிறேன் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி மேராஜிற்கு அழைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை வாங்க போகும்பொழுது அஜில்து இலைக்க ரப்பி லி தரலா, இறைவா உன் பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி உன்னிடத்தில் விரைந்து வந்தேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதரலா, அல்லாஹ் இன்னும் நிறைய பாக்கியங்களை உங்களுக்கு கொடுப்பான், ஃபதரலா நீங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆக இப்படி ஏராளமான தனித்துவங்களையும் சிறப்புகளையும் பெற்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நாம் இப்படி சொல்வோம், கண்மணி நாயகத்தின் உம்மத்தாக நாம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக பிறந்திருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள் என்று நாம் சொல்வோம். ஆனால் ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது, கண்மணி நாயகம் இப்படி சொன்னார்கள், அன்தும் ஹல்லி மினல் உம்மம், உலகத்தில் ஏராளமான உம்மத்துகள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள், இந்த உம்மத்து எனக்கு கிடைக்கப்பட்டது என் பாக்கியம் என்று சொல்கிறார். அன்தும் ஹல்லி மினல் உம்மம், ஏனைய சமுதாயங்களை விட நீங்கள் தான் என் பாக்கியம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வான ஹல்லுக்கும் மினன் நபியின், மற்ற நபிமார்களை விட நான் நபியாக உங்களுக்கு கிடைக்கப்பட்டது,
உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம் என்று சொன்னார்கள். அப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் மீலாத் விழாவும் கூடவே சமய நல்லிணக்க விழாவும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபையுடைய வழிகாட்டலில் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் தமிழகத்தில் அனைத்து பட்டி தொட்டிகளிலும் சமய நல்லிணக்க விழா மது ஒழிப்பு பேரணியோடு நடைபெற்று வருகிறது. காலத்தின் கட்டாயம் இது போன்ற விழாக்கள் நடத்தப்படுவது, அதை ஆதரிப்பது, அதற்கு தேவையான எல்லா வகையான ஒத்துழைப்பை நல்குவது அவர்கள் அனைவர்களும் பாராட்ட தகுந்தவர்கள், போற்ற தகுந்தவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் நம் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டுமாக. இந்த துஆவை ஏற்றுக்கொண்டு ரப்புல் ஆலமீன் இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொண்டு நிறைவான அருள்களை நம் அனைவர்களுக்கும் ஊருக்கும் தந்தருள் பாலிப்பானாக வேண்டி விரும்பி துஆ செய்து வாழ்த்தி முடிவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.